அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியாகவும் ருணரோக சத்துருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு முழுமையாக ஆட்சி பலம் பெற்று வலுவான அமைப்பில் அமர்கிறார். இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ல் ஆட்சி பலம் பெறுகிறார். பொதுவாக 6ல் மறைந்தாலும் கூட அங்கு ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் விரயத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாக நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது. அங்கு மிக வலுவாக சூரியன் மற்றும் புதனுடனும் இணைகிறார். 3 கிரகநிலைகள் முக்கூட்டு கிரகநிலைகள் இணையும் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சிறு காரிய தடைகளை கூட முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாகவே ஆட்சி பலம் பெறுவது என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் என்றால் சுகபோகமான வாழ்க்கை, செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற அனைத்தையுமே மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக பலம் பொருந்திய அமைப்பில் பலம் வருவதால் உறுதியாகவே கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதோடு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை பல மடங்கு உயர்த்துவதோடு மட்டுமல்லாது திடீர் அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பண வரவிற்கான மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் நவகிரகங்களில் சுக்கிரன் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, செல்வ செழிப்பு, சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்றால் அது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்டவர் பலம் பொருந்திய அமைப்பில் மாறக்கூடிய இந்த வேலை என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுடைய வாழ்வில் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது சுக்கிரனின் வாகனமாக கருடனும் முதலையும் பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் ஆளுமையையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய மென்மையான சாதுவான கிரகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் உயர்வையும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வேளையில் குடும்ப ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும். முழு சுபகிரகம் இல்லை என்றாலும் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் கடன் சார்ந்த நெருக்கடிகள் போன்றவற்றை இல்லத்தில் தகர்த்தெறிகிறாருங்க. இது மட்டுமல்லாது வருமான வாய்ப்பில் இருந்த குறைகளை நிவர்த்தி செய்து வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தெறிவதோடு எதிர்பாராத பல பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுவதோடு வக்ரகதியில் திரும்பி நீட்சபங்க ராஜயோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பிறகு நேர்கதியில் திரும்பி மிகவும் வலுவாக வலம் வரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுவதால் இந்த வேளையில் முழுமையாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிறைந்த நன்மை உண்டு. அதற்கு பிறகு சப்தமத்திலும் நுழைய போகிறாருங்க. எனவே இனி வரக்கூடிய 2-3 மாதங்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது. எனவே சூழ்நிலைகளை சரியான முறையில்
கையாளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட அவற்றை திருப்திகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைப்பது ஒரு அற்புதமான பொக்கிஷம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதால் தான் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகள் வருமானத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது நல்ல வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்தபடி குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். உற்சாகத்துடன் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் மேற்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குவதோடு வீண் விரய செலவுகளை முதலீடாகவும் சுப விரயமாகவும் மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். எனவே உங்களுடைய செயல்பாடுகளிலே வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பண வரவிற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. தொடர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். பயணங்கள் இனிமை தரக்கூடிய வகையில் அமைகிறது. குடும்ப பிரச்சனைகள் கவலையளித்து வந்த நிலையில் அவற்றில் நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும். தாமதம், வருத்தம், தடை, சிக்கல் என்று இருந்த பல பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாறுதல் மிகவும் வலுவாக உண்டு. நவ கிரகங்களிலே சுகாதிபதியாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் சிரமத்தை முற்றிலுமாக விலக்கி விடுகிறாருங்க. கடுமையாக உழைத்தும் பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த தருணத்தில் நிறைவான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் தணிப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் எதை நினைக்கிறீர்களோ அதை சற்று சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. புதிய வேலை வாய்ப்பு உறுதியாகவே இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். அதைவிட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அமோகமான நன்மையை கொடுப்பார். எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புதிய சலுகைகளை பெற்று தருகிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி பகவானும் சாதகமாக வலம் வருகிறார். ராகுவும் சாதகமான அமைப்பில் இருப்பதால் பணிச்சுமை பொறுப்புகள் இந்த தருணத்தில் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல ஊதியம் நிறைவாக உங்களை தேடி வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அங்கீகாரம் உங்களுடைய உழைப்பிற்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு அமைவதோடு மட்டுமல்லாது மனதிற்கு பிடிக்காத பல காரியங்களை இந்த தருணத்தில் விளக்க முடியும். உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களின் சூழ்ச்சியை சரியான முறையில் எதிர்கொண்டு ரிஷபராசிக்காரர்கள் அவற்றை முறியடிப்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்த முடியும். தொழில்துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அடிக்கடி ஏற்படக்கூடிய தொழில் ரீதியான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. சக பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். வரவேண்டிய புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி நிறைவாக கைகூட போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒத்தி போட்ட பல திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக தொழில்துறையில் உண்டு. இந்த தருணத்தில் மத்திய மாநில அரசின் சலுகையும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூட போகிறது. லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பல காரியங்களை உற்சாகத்துடன் செய்து முடிக்க முடியும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பக்கபலமாக அமைவதால் பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை அபரிவிதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார்
சுக்கிரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களது கனவுகள் பலிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அரசியலில் அனுகூலமான மாற்றத்தை சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் சந்திக்க முடியும். கட்சி தொண்டர்கள் மத்தியில் உற்சாகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மறைமுகமாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை விலக்கி ஆதாயம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த தருணத்தில் மறைமுக வருமானம் உயரக்கூடிய தருணமாகவும் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. முக்கியமான வதந்திகள் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது உங்களுடைய முன்னேற்றம் என்பது வெற்றிக்கான நல்ல பாதையையும் வெற்றிக்கான யூகத்தையும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் அமைய போகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் அரசியலில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் 64 கலைக்கும் அதிபதியாக இருக்கிறாருங்க. அவர் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் கலைத்துறை ரீதியாக உங்களுடைய திறமை எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் இந்த தருணத்தில் தயக்கமின்றி கலைத்துறையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி உங்களை தேடி நிச்சயமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைய போகிறது. மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் நல்ல முன்னேற்றமும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவு பல மடங்கு அபரிவிதமாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பண பற்றாக்குறை முற்றிலுமாக நீங்கும். எதை செய்தாலும் அதை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதோடு உங்களது படைப்புகளுக்கு மிக பெரிய அளவிலான வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைக்கும். கலைத்துறையில் அசைக்க முடியாத பெயர் புகழை சம்பாதிக்கக்கூடிய தருணமாக இந்த வேளை அமைகிறது. மாணவர்களின் கல்வியில் வித்யாகரகரான புதனுடனும் இணைந்திருக்கிறார். எனவே மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் சிறப்பாக கிடைக்கும். பிரத்யோகமாக உயர்கல்வி சார்ந்த திட்டங்களை நுணுக்கமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். இந்த வேளையில் சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் அனுகூலமாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்றமும் இனிமையான செய்திகள் கிடைக்கும் தருணமாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் விவசாய துறையில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை உருவாக்கும் தருணமாக நிச்சயமாகவே இந்த வேளை ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் சுக்கிரனின் நாள் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல புதிய வாய்ப்புகளும் வருமானத்தை உயர்த்தக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் உறுதியாகவே கிடைக்கும்.